வெல்கம் டு செந்திபாஸ் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, கருப்பு உளுந்து பத்தி பார்த்துடலாம். கருப்பு உளுந்து மாவு அரைக்கிறதுக்காக மிஷினுக்கு போயிருந்தேன். அதான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கருப்பு உளுந்து மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்லிக்கிறேன். கருப்பு உளுந்து வந்து ஒரு படி அளவுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அரைப்படி அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். வெயிலில் கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் சட்டியில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டு மிஷினில் கொடுத்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த கருப்பு உளுந்துல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இப்படின்னு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. இது உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த கருப்பு உளுந்துல எலும்புகள் மற்றும் மூட்டுகளை வலுப்படுத்துது. இதில் வந்து பிற தாதுக்களுமே இருக்குது. இந்த நார்ச்சத்து வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, செரிமான மண்டலத்தை சீராக இயங்க வச்சு மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணுது. இது இதய நோய் அபாயத்தை கூட குறைக்கக்கூடியது. மெயினாக இது மாதவிடாய் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது ஒரு நல்ல தீர்வாகவே இருக்கும். அப்புறம் இடுப்பு வலி, நமக்கு வரக்கூடிய முதுகு வலி, கை கால் வலி, மூட்டு வலி போன்ற வலிகளுக்கு ஒரு பெஸ்ட் மெடிசின் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக மாதவிடாய் ப்ராப்ளம் உள்ளவங்க கருப்பு உளுந்தை டெய்லி ரெகுலராகவே எடுத்துக்கலாம். இதில் நம்ம கருப்பு உளுந்தில் வந்து கஞ்சி, அப்புறம் தோசை மாவில் கலந்து செய்யலாம். கருப்பு உளுந்து வடை பண்ணலாம். அப்புறம் உளுந்து களி பண்ணலாம். நான் இன்றைக்கி உளுந்தங்களி தான் பண்ணியிருந்தேன். அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். 2 டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து மாவு எடுத்துக்கிட்டேன். ஒரு 5 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நம்ம இனிப்பு சேர்த்து தான் பண்ண போகிறோம். அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நார்மலாக சிம்மில் வந்து அடுப்பை வச்சுக்கிட்டு கிண்டி கிண்டி எடுத்துகிட்டே இருக்கணும். நம்ம இதை அதாவது கட்டிப்படாமல் இருக்கிறதுக்காக நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக இதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா வந்து வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். தண்ணியில் தொட்டுட்டு நல்லா தொட்டு பார்த்தோன்னா அது வந்து ஒட்டாமல் வரணும் மாவு. அதுதான் வந்து சரியான பதம் களி ரெடியாகி வர்றதுக்கு. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். கிண்டிகிட்டே தான் இருக்கணும். நம்ம நார்மல் ஸ்பீடில் வச்சுக்கோங்க அடுப்பை. இவ்வளோ சத்துக்கள் நிறைந்த இந்த கருப்பு உளுந்தை நம்ம டெய்லி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இவ்வளோ பலன்கள் தரக்கூடிய இந்த உளுந்தை உணவில் சேர்த்து நம்ம உடல் ஆரோக்கியத்தோடு நல்லபடியாக வாழணும். கண்டிப்பாக இந்த கருப்பு உளுந்து கஞ்சி களி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அதுக்கப்புறம் நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை அல்லது வந்து வெல்லம் ஏதாவது சேர்த்துக்கலாம். அது கூட நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கருப்பு உளுந்து களி அல்லது கஞ்சியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.